ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். இந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்க்குற உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி ஆர் ஒரு டவுட் இருக்கலாம். இந்த எஸ்ஐபி அப்படின்னா என்னன்னு ஃபுல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எஸ்டபிள்யூபி எஸ்டிபின்னு புதுசா எதுவும் சொல்றாங்களே. பேசிக்கா இந்த எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி எஸ்டிபி இந்த மூணுமே என்னது அண்ட் இதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த மூணு ஆப்ஷனும் யாருக்கு சூட்டபிளா இருக்கும் யாருக்கு சூட்டபிளா இருக்காது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்போதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம ஃபியூச்சர் சேவிங்ஸ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம எங்க சேனலுக்குள்ள வீடியோஸ் ஆப்ஷன்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ண பெஸ்ட் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பெஸ்ட் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டாக்ஸேஷன் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இப்போ இந்த எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி அண்ட் எஸ்டிபி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஆல்ரெடி. பட் இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களுக்கு புரியணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. எஸ்ஐபி மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அதாவது மந்த்லி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகி நீங்க சூஸ் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அந்த எஸ்ஐபி நீங்க 1 இயர் 5 இயர் 10 இயர் எவ்வளவு வேணாலும் நீங்க வருஷத்துக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எஸ்ஐபி அமௌண்ட்டை நீங்க இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த ஒரு லாக்கும் கிடையாது எஸ்ஐபி மோட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5000 ரூபாய் மந்த்லி எஸ்ஐபி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம ஒரு 2-3 ஃபண்டை டைவர்சிஃபை பண்ணி பண்றோம்னு வச்சுக்கோங்க. மந்த் ஆன் மந்த் நம்ம சூஸ் பண்ற டேட்ல ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல இருந்து டெபிட் ஆயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லா ஸ்கீம்ஸ்லயும் இருக்கு. ஒரு சில பர்டிகுலர் ஸ்கீம்ஸ்ல இந்த ஆப்ஷன் இருக்காது. பட் அதுல லம்சமா ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் அது ரொம்ப கம்மியான ஸ்கீம்ஸ் தான். மேக்ஸிமமா எல்லா ஸ்கீம்ஸ்லயுமே எஸ்ஐபி பண்ற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ எஸ்ஐபி அப்படின்னா சிம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மந்த் ஆன் மந்த் லோன் இஎம்ஐ மாதிரி நம்ம மந்த்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அப்புறம் இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், நான் ரொம்ப பேசிக்கான டீடைல்ஸா தான் சொல்லிட்டு வரேன். இன்டெப்தா பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபிலே டெய்லி எஸ்ஐபி இருக்கு, வீக்லி எஸ்ஐபி இருக்கு, ஃபிளெக்ஸி எஸ்ஐபி, ஸ்டெப் அப் எஸ்ஐபி, ஸ்மார்ட் எஸ்ஐபி அப்படின்னு எஸ்ஐபிலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி டைப்ஸ் ஆஃப் எஸ்ஐபி அப்படின்னு ஒரு தனி வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். ஸோ எஸ்ஐபினா என்னன்னு ஓரளவுக்கு பார்த்தாச்சு. டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வாங்க நம்ம இப்போ எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எஸ்டபிள்யூபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இந்த எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுங்க, இது ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஸோ இதுவுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் பண்ண போறோம். எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐபியில் எப்படி நமக்கு பேங்க்ல இருந்து நம்ம அமௌண்ட் டெபிட் ஆயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம முன்னாடியே ஒரு லம்சம் அமௌண்ட், ஒரு ரொக்கமான அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு நீங்க ஒரு 20 லட்ச ரூபா வச்சிருக்கீங்க. அந்த 20 lakhs லம்சமா நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு 20,000 பே அவுட் வரணும் அப்படின்னா எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் ஒரு அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல வரணும். நீங்க சூஸ் பண்ண டேட்ல நீங்க சூஸ் பண்ற அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இதுதான் எஸ்டபிள்யூபி ஆப்ஷன். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. இமிடியேட்டா வித்ட்ரா பண்ணா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் ஆகலாம். இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும். எஸ்டிசிஜி கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அஃபெக்ட் ஆகலாம். எந்த ஃபண்ட்ல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் எஸ்டபிள்யூபி ஆப்ஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு வர மந்த்லி பே அவுட் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, உங்களோட முதலீடு, அந்த அமௌண்ட் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஆல்சோ இந்த எஸ்டபிள்யூபி பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரிட்டையர்ட் ஆன இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் சூட்டபிளா இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மந்த்லி இன்கம் இருக்காது. ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு மந்த்லி இன்கம் வந்துகிட்டே இருக்கணும். அண்ட் இப்போ கையில லம்சமா ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இதுவே நீங்க மந்த்லி டிவிடெண்ட் ஃபண்ட்ல கூட பண்ணலாம். பட் டிவிடெண்ட் ஃபண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் மந்த்லி டிவிடெண்ட் ஃபண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல போஸ்ட் பண்றேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எஸ்டபிள்யூபி ஆப்ஷன்ல லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட ஃபியூச்சர் சேவிங்ஸோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கோம், அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு நாங்களே கைட் பண்றோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது எஸ்டிபி, சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா உடனே ஒரு லைக் போடுங்க, அது எங்களை மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. பட் ஆனா இந்த வீடியோல நான் எவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுமோ ட்ரை பண்றேன். நம்ம முன்னாடி பார்த்த எஸ்ஐபி அண்ட் எஸ்டபிள்யூபி ஆப்ஷன்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் சொல்லலாம்.
உதாரணத்துக்கு ஒரு எஸ்ஐபி அப்படின்னா நம்ம பேங்க்லேருந்து டெபிட் ஆகும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. எஸ்டபிள்யூபி அப்படின்னா அப்படியே ஆப்போசிட், நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம், அது வந்து பேங்க்குக்கு மந்த் ஆன் மந்த் பே அவுட் வரும். ஸோ இது வந்து ஒரு ஒன்லைனாக சொல்கிறேன். இது எஸ்டிபி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. அதாவது எப்படின்னா உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு அண்ட் உங்களுக்கு மந்த்லி எஸ்டபிள்யூபி எல்லாம் வேண்டாம், பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கொஞ்சம் சேஃபா பண்ணணும். மார்க்கெட் ரொம்ப ஹைல இருக்கு, ஸோ ப்ரைஸஸ்லாம் அதிகமா இருக்கு. இப்போ இந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த எஸ்டிபி ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 lakhs இருக்குன்னு வச்சுக்கோம், அதை வந்து ஒரு 5 fundsல நம்ம டைவர்சிஃபை பண்ணி 10 lakhs ஒரு 5 ஃபண்ட்ல பண்றோம். ஒரு ஹெச்டிஎஃப்சி, ஒரு ஐசிஐசிஐ, ஒரு டாடா, ஒரு பிர்லா அண்ட் ஒரு எஸ்பிஐ, இந்த மாதிரி ஒரு 5 ஃபண்ட்ல டைவர்சிஃபை பண்ணி பண்றோம். அண்ட் இதுல வந்து எந்த பர்டிகுலர் ஃபண்ட்ஸ்ல பண்ண போறோம், எப்படி எஸ்டிபி ஆக போகுது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒன் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ தேவைப்படும் போது நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ இன் ஜென்ரலா இப்போ வீடியோல நான் வந்து மேலோட்டமா சொல்றேன். ஸோ லெட்ஸே ஒரு 50 லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அண்ட் இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இருந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது லிக்விட் ஃபண்ட்ல இருந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் செட்டப் பண்ண போறோம். லிக்விட் ஃபண்ட்ஸ்ல பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம் அண்ட் தென் அந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு சிஸ்டமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது மந்த் ஆன் மந்த் அது ஒரு பர்டிகுலர் டேட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 செட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, மந்த்லி எஸ்டிபி செட்டப் பண்ணிக்கலாம். இப்படி பண்றதுனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒன் ஷாட்டா பண்ணும்போது லம்சமா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமா ஒரே டைம்ல ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 1 monthல இல்ல ஒரு 2 monthsல மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது, கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகுது வச்சுக்கோங்களேன், உங்க மொத்த அமௌண்ட்டும் எஃபெக்ட் ஆகும். அந்த டைம்ல ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுவே நம்ம எஸ்டிபில பண்ணும்போது ஒரு 2-3 monthsல ஜஸ்ட் வந்து ஒரு 50,000 மூவ் ஆயிட்டு ஒரு 1.5 lakhs தான் மூவ் ஆயிருக்கும். நம்மளோட லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்ட் பத்தி நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், 10 lakhsல 3 மாசத்துக்கு 50,000 ஷிஃப்ட் ஆயிட்டு மீதி 8.5 lakh உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். அதாவது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல போகாம லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இருக்கும். 1.5 lakhs தான் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். அண்ட் அந்த 4th month மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது நம்ம 1.5 lakhல அஃபெக்ட் ஆகும் அண்ட் நம்ம கிட்ட ரிமைனிங் 8.5 lakh சேஃபாவே இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்ம மேனுவலா ஸ்விட்ச் பண்ணலாம். ஒரு 1 lakh 2 lakh இமீடியட்டா நம்ம ஸ்விட்ச் பண்ணலாம். அதாவது அந்த எஸ்டிபி போறது இல்லாம அதை ஓவர்டேக் பண்ணி ஒரு 1 or 2 lakhs இமீடியட்டா ஸ்விட்ச் பண்ணலாம். அப்படி நம்ம மேனுவலா ஸ்விட்ச் பண்றதுனால மார்க்கெட் வாலட்டிலிட்டியை அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே வரலன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் மார்க்கெட் கரெக்ஷனே ஆகல, ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா கூட கிட்டத்தட்ட எஸ்ஐபி மாதிரி நமக்கு ருபி காஸ்ட் ஆவரேஜிங் ஆயிடும். அதாவது பிரைஸ்ல ஆவரேஜா பை பண்ண ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் எஸ்டிபி மோட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் சொன்னது எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி அண்ட் எஸ்டிபியோட ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் சொல்லியிருக்கேன். இதுலேயே நிறைய டவுட்ஸ் வரலாம், பட் இன்னும் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வாட்டி கால்குலேஷனோட எக்ஸாம்பிள்ஸோட அப்கமிங் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸ்டில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ, பை பாய்.